Good evening, Flahal. Good evening, all Good of you. evening, Miss. Right, I didn't see you anyone else. Right, okay. We'll go to the lesson. Last class, நாங்க படிச்சிருந்தோம். இப்ப நான் ஹோம்ஒர்க் எனக்கு அனுப்பாதாக தயவு செய்து வெளியே போறீங்களா? மிஸ்டர் பிறகு டென்ஷன் ஆகி மிஸ்டர் ஹைப்பர் ஆகி சொன்னா தானே ஆனா எழுதி முடிச்சுட்டு அனுப்ப சொல்லி சொன்னேன். அனுப்பாதாக்கள் தயவா வெளியில போயிடுங்க பாப்போம். உங்களுக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரிதானே? ரைட். பாப்போம் யாராவது அனுப்பியிருக்கிறீங்க. அனுப்பினாக்கள் ஒருக்கா எனக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் என்றது மட்டும் போடுங்க பாப்போம். அனுப்பினாக்கள் அனுப்பினாக்கள் மட்டும் 1 மினிட். அனுப்பினாக்கள் மட்டும் மிஸ்ஸுக்கு ஒரு ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போடுங்க. இப்ப யாரும் அனுப்பினா ஏச்சு படுவீங்க. யாரும் இப்ப அனுப்ப கூடாது. எனக்கு இப்ப நீங்க அனுப்ப வேண்டது ஹாய் என்றது மட்டும்தான். ரைட், இப்ப அனுப்புங்க. அப்போ ஹாய் என்ற ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. எஸ் சிவானுகா. மிஸ் நான் அனுப்பினதுக்கு நீங்க ராங் பண்ணி போட்டிருந்தீங்க. அதான் மிஸ் எனக்கு அது விலங்கில இப்ப திருப்பி செஞ்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முதல் போட்டிருந்தேன் மிஸ். ரைட்டா. Excuse me, எஸ் யூ டிட். நீங்க நீங்க சொன்னது நான் செஞ்சுட்டேன் டீச்சர். ஆனா நீங்க கடைசியா சொன்ன இது வந்து எனக்கு கிளியரா விளங்கல. இடையில கட் ஆயிட்டு டீச்சர். திருப்பி லேட்டா தான் செய்யணும். சரி, இவ்வளவு நாளும் என்ன செஞ்சீங்க? அப்பவே செஞ்சுட்டு செய்துட்டு என்ன செய்திருக்கணும்? விலங்குல என்ன செஞ்சிருக்கணும் உங்களுக்கு? இப்ப வந்து நீங்க எனக்கு ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையேம்மா. உங்களுக்கு பிரச்சனை இருக்கண்டா உடனே எனக்கு கால் பண்ணி இருக்கணும். கால் பண்ணி என்னிட்ட கேட்டிருக்கணும். இல்ல வாய்ஸ் இருந்தாலும் போட்டிருக்கலாம். ஏன் போடல? ஏன் போடல? அதான் கேள்வி. இப்ப வந்து என்ன வேண்டாமா, நீங்க எனக்கு ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? கார்த்திகேயன் இப்பதான் அனுப்பி இருக்கிறீரோ? சொன்னாதானே இப்ப அனுப்ப வேணாண்டு. இல்ல டீச்சர், நான் அப்போதே அனுப்பிட்டேன். 6:37 அனுப்பி இருக்கிறா. இன்னைக்கு தான் அனுப்ப உங்களுக்கு நேரம் கிடைச்சதா? டீச்சர் செய்து போட்டு அப்படியே வச்சுட்டாரு. இப்பதான் நான் பாத்துட்டேன் டீச்சர். ஏன் அம்மாவா எல்லாம் கார்த்திகேயனுக்கு பாக்குறது? ஏன் கார்த்திகேயன் என்ன பபாவா? கேட்க மாட்டேன். சொல்வெளி கேட்காதாக்கள் வீட்டை விட்டு வெளியே விட்டுடுங்க அம்மா. வீட்டுக்கு வெளியே விட்டு விடுங்க. வீட்டுல இருக்கிறதா இருந்தா அம்மா அப்பா சொல்லி கேட்க வேணும். இல்லைன்னா வெளியில விட்டுடுங்க. ரைட். ஷானுஷன் மற்றது இது யாரு? ஷானுஷன் பிள்ளைகள் பேர் அனுப்புங்க. இது யாரு? பேர் அனுப்புங்க. ரைட். கேசிகா இருக்கலாம், சுவஸ்டிஜன் இருக்கலாம், சிவானுகா இருக்கலாம், வியானிஷா இருக்கலாம், அஸ்வி இருக்கலாம், மிச்சாக்கள் கார்த்திகேயனும் இருக்கலாம், ஷானுசனும் இருக்கலாம். மிச்சாக்கள் வெளியே போயிடுங்க பாப்போம். பேர் வாசிக்காதாக்கள் வெளியே போயிடும். யூடித் இன்றைக்கு நீங்க வெளியே நில்லுங்கம்மா. சரியா? யூடித் நீங்க லீவ் ஆகுங்க. எப்ப என்ன செய்ய வேணும்ன்றது உங்களுக்கு ஆதி முதல் அந்த சொல்லிக்கொண்டேதான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எது பிரச்சனைனா மிஸ்ஸுக்கு தெரியப்படுத்தணும். கிளாஸ் டைம்ல வந்துட்டு எனக்கு விளங்கப்படுத்த செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். யூடித் வெளியில போங்க. நீங்க இன்றைக்கு கிளாஸ்ல இருக்க வேணாம். இன்றைக்கு நீங்க கிளாஸ்ல இருக்க வேணாம். ரைட். ஓகே. என்ன பிள்ளைகள், முதல் பழக்க வழக்கம் முக்கியம். படிச்சு நீங்க பட்டம் எடுக்கிறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. முதலாவது என்னது? உன பழக்க வழக்கம் தான் முக்கியம்.
சரியா? அது முதல் பழகு, அதுக்கு பிறகு படிக்கலாம். ரைட். முதலாவது கேள்வி என்ன தந்தனா பிள்ளையார்? 10 தந்தானு நான். 101. ரைட். 1011. இது பார்த்துட்டேன் என்ன? 1011 அதந்தனா. 1011 base 2. 1011 base 2 அதுதான் மிஸ் சொன்னீங்க. இதுதானே? Yes, teacher. மிஸ் 11 விட வந்துச்சா எல்லாரும்? மிஸ் Yes, miss. 11 அடிப்பாத்து. ரைட். ஓகே, இப்ப மிஸ் சொல்ற நம்பர் எழுதி கொள்ளுங்க பாப்போம். மிஸ் சொல்ற நம்பர் இருக்கு, எழுதி கொள்ளுங்க பாப்போம். நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். சரியா? வடிவா பார்த்து எழுத வேணும். பிறகு மாறிக்கறி எழுதி போட்டு பிழைய விடுறது இல்ல, பிழைக்க போறது இல்ல. சரியா பார்த்து எழுதணுமா? ரைட். இப்ப எழுதுங்க. 101 base 2. ரைட். ரெண்டாவது 1 111 010 110 base 2. என்ன மிஸ் மிஸ் இப்ப சொன்னா திருப்பி சொல்ல முடியுமா? வெயிட் 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 வெயிட், இப்ப எழுதாங்க, இப்ப எழுதாங்க, இப்ப எழுதாங்க. நான் ஸ்கிரீன் பண்ணுவேன், நான் ஸ்கிரீன் பண்ணுவேன். மாறிக்கறி எழுதி விட்டுறாங்க. நான் ஸ்கிரீன் பண்றேன். இது தெரியுதா? மிஸ் மிஸ் இப்ப பார்த்தாலும் பாப்போம். 111 010 110. ரைட். இந்த ரெண்டையும் ஒரு இப்ப செய்யுங்க பாப்போம். இந்த ரெண்டையும் ஒரு செஞ்சு அனுப்பவாமே. எஸ், செய்து மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
முதலாவது மட்டும் செய்யுங்க பிள்ளைகள். இப்ப முதலாவது மட்டும் செய்யுங்க. அதுக்கு பிறகு விடைய பார்த்துட்டு ரெண்டாவதுக்கு போகலாமா? முதலாவத மட்டும் இப்ப செய்யுங்க எல்லாரும். பிளவிடக்கூடாது, கவனமா செய்ய வேணும். பிளவிடக்கூடாது, கவனமா செய்ய வேணும். வேற பிளவிட்டா ஏச்சு விடுமா? ஏன்னா ரெண்டுன்றது செய்தீங்க, அடி 2க்குரியது செய்துட்டீங்க. சாரி, அடி 10க்குரியதை 2க்கு மாத்தி செஞ்சீங்க. அதே இதுதான். இதை நாங்க என்ன செய்ய போறோம்? அடியில காண போறோம். ஸ்கொயர்ல காண வேணும், பெருக்க வேணும்ன்றது தெரிய வேணும். சோ அதனால பிளவிடக்கூடாதா? பாப்போம். பேர் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். பேரையும் போட்டு அனுப்புங்க. எஸ். மிஸ் அம்மா வீட்டை இல்ல மிஸ். போட்டோ எடுத்து போடையா? ரைட்டா. அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க மிஸ். வந்தவங்க எடுத்துக்கிறேன். ரைட். அஸ்னி வெரி குட்டா, குட்டிக்காரன். அடுத்தது செய்யுங்க அஸ்னி. அஸ்னி அடுத்தது செய்யுங்க. குட். கார்த்திகேயன் வெரி குட். அப்ப நான் அடி 10 போட இல்ல, பாத்தீங்களா? அடி 10 போடாட்டிக்கு புல. ஓகே டீச்சர். ரைட், வெரி குட். இது யாரு? கேசிகா. கேசிகா வெரி குட். வெட்டுப்பட்டு அரவாசி வெட்டுப்பட்டு போட்டோ. ரைட், அடி 10 போட்டிருக்கீங்களா? ஓம் டீச்சர் போட்டு நான் வெட்டுப்பட்டு வடிவாமா அனுப்பணும். ரைட், சுவஸ்டிஜன் வெரி குட். ரெண்டாவது செய்யுங்க. ஷானசன் வெரி குட். ரெண்டாவது செய்யுங்க. ரெண்டாவது கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். புல விடக்கூடாது, கவனமா செய்யணும். வியானிஷா இங்க அடி 10 காணையில போட்டிருக்கீங்க. ரைட், ஓகே 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 வெரி குட். ரெண்டாவது செய்யுங்க வியானிஷா. ரைட், ஓகே அஸ்னி வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் எழுதி இருக்கிறீங்க, சரியாம ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அப்ப அஸ்னிக்கு விளங்கிட்டேனா? குட். பாத்தீங்களா, நீங்க அந்த செய்முறையை ஒழுங்கா போட்டதுனால புல வரையில. பாப்போம். அடுத்து கார்த்திகேயன் அனுப்பி இருக்கிறார். கார்த்திகேயன் பிழைச்சிட்டுது. கார்த்திகேயன் பிழைச்சிட்டுதே. ஆ
கார்த்திகேயன் பிழைச்சிட்டது. சரியா இருக்கா பாருங்க. ஓகே டீச்சர். நீங்க எழுதின கேள்வி போல 111010110. சரியா நீங்க எழுதினது? 3 ஒன்று ஒருக்கா செக் பண்ணுங்க கார்த்திகேயன். 3 ஒன்று வரும். 11101. அடுத்து 01 10 base 2. சரியா? உங்களோட நீங்க எழுதின இதுக்குள்ளேயே அப்ப ஒழுங்கா எழுதுங்க பாப்பா. முதல் செய்முறை ஒழுங்கா எழுதுங்க. எத்தனையா மடியில எது இருக்குது, எத்தனைய பெருக்க வேணும்ன்றத வடிவா எழுதுங்க. செய்முறை எப்படி எழுதுறது? ஆ எந்த அடியில எது இருக்குதுன்றத பார்த்து எழுதுங்க முதல். அதுக்கு பிறகு பெருக்கிறத எழுதுங்க. டீச்சர் திருப்பி செஞ்சுட்டு அனுப்பட்டா? எஸ், திருப்பி செஞ்சுட்டு அனுப்புங்க கண்டிக்காரன். ரைட், குட். கேசிகாவா? இல்ல இல்ல, வியானிஷா. குட். வியானிஷா குட். கேசிகா வெரி குட், வெரி குட், வெரி குட் அம்மா. ஷானுசனுக்கு என்ன பிழைச்சிட்டது? ஷானுசன், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் பிழைச்சிட்டது. மிஸ் நான் சாட்ல போட்டு விடுறேன் ஆன்சர் மட்டும். போடுங்க. என்ன பிழைச்சிட்டு போட்டுட்டேன் நிறைய மிஸ். வருது உங்களுக்கு. நீங்க எக்ஸ்ட்ராவா ஒன்று கூட போட்டுட்டீங்க. அதான் சொன்னாங்க கேள்வி வாடியா பார்த்துடுதுங்க. கேள்வி இருக்கா செக் பண்ணுங்க ஐயா. நான் கொடுத்த நம்பர் உங்க ஸ்கிரீன்ல தெரியுதானே? ரெண்டாவது நம்பர். எஸ், ரெண்டாவது நம்பர் பாருங்க. 111010110. நீங்க ஒரு நம்பர் ஒன்று கூட போட்டீங்களா? மிஸ் அந்த ஜீரோக்கு அடுத்து 3 ஒண்ணு போட்டேன் மிஸ். ஆஹ் 2 ஒன்று போட்டு இருக்கா செய்யுங்க பாப்போம். எங்களோட கணக்க மட்டும் செய்யுங்க பாப்போம்.
எங்க சுவஸ்திஜன காண இல்ல. நவிதா நேரம் பண்ணீங்க, இடைக்கிடைக்க தான் ஜாயின் பண்றீங்க. ஆ கண்டினியூவா இல்ல ஜாயின் மிஸ். பண்றீங்க இல்ல கிளாஸ் விளங்குதா உங்களுக்கு? ஓ மிஸ். இந்த ரைட், கணக்கு நீங்க மட்டும் புரியல மிஸ். செய்முறை செய்யறது. எத்தனாவது விளங்கையில? ரெண்டும் விலங்கையில விலங்குது கேள்வி, செய்யறது எப்படி என்று செய்ய தெரியல. போன கிழமையா நீங்க செய்யல நவிதன்? ஆ மிஸ். போன வீக் நான் கொடுத்தது நீங்க செஞ்சீங்களா? மிஸ் கடைசியில கட்டாகி போனது நான் பார்க்கவும் இல்லை என்ன செய்யணும் என்று. ரைட், அப்ப என்ன செய்யுங்கண்டா, இன்றைக்கும் லீவ் ஆகி மிஸ்ஸோட வீடியோ இருக்கா போய் பார்த்து கணக்க வடிவா எழுதி ஹோம்ஒர்க்க வடிவா செஞ்சு மிஸ்ஸுக்கு ஒருக்க அனுப்பிட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்றீங்களா? ஏன்னா உங்களுக்கு முதல் ஒரு ஆளும் வந்தவா அவ அனுப்பிட்டேன்னா, ஏன்னா கிளாஸ்ல வந்துட்டோன்னு எனக்கு ரீசன் சொல்லாதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். என்னன்னா கிளாஸ்ல வந்து எனக்கு ரீசன் சொல்லக்கூடாது, அனுப்பிட்டு வாங்கன்னு சொல்லித்தான் சொன்னான் போன கிளாஸ். அதனால ஒண்ணு சரிங்களா, இன்றைக்கு நின்று இப்பவே போயிட்டு மிஸ்டர் வீடியோவை பார்த்து போன கிழமையான முதல் ஃபில் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த கிழமை இந்தியான நாளைக்கு மிஸ் அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்து ஒருக்கா செய்யுங்க. சரியா? நீங்க கிளாஸ்ல இருந்து பிரயோசனம் இல்லை தானே? அப்ப விலங்கையிலேன்னா நான் சொல்லி இருக்கிறேன், உடனும் நீங்க எல்லாம் கிளியர் பண்ணிடணும். வெரி குட் கார்த்திகேயன், வெரி குட் அப்பா. சோ ஆனா செய்முறை தான் ஒழுங்கா வருது இல்ல கார்த்திகேயன், விட்டிடனா அப்புறம் பிழைச்சிடுமா? ரைட் பாப்பா. அது சுவஸ்திஜனம் ஓகே. ஓகே. நவிதன் அப்படி செய்யுங்கப்பா. இன்றைக்கு நீங்க கிளாஸ்ல இருந்து லீவ் ஆகி மிஸ்ஸோட வீடியோ எல்லாம் பார்த்துருக்கா, கேள்விகள் இருக்கா, எழுதிட்டு வாங்கப்பா. ஓகேயா? ஓகே மிஸ். ரைட், குட். மிஸ் என்ன சரியா மிஸ்? நீங்க என்ன சட்ல போட்டீங்களா? எஸ் மிஸ். ரைட், ஓகே ஓகே. முதலாவதுக்கு ரைட், ரெண்டாவதுக்கு குட், வெரி குட். அப்ப எல்லாருக்கும் வழங்கியிருக்கு. நீங்க செய்முறை ஒழுங்கா செஞ்சிருந்தா வழங்கு. ரைட், ஒருக்கா பாப்போமா அப்படியே செய்யறேன். முதல்ல என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? கேள்வி எழுதிட்டீங்க. அதுக்கு பிறகு அடுத்த ரூல்ல என்ன செய்ய வேணும்னா இப்படித்தான் நீங்க செய்யணும். சரியா? மிஸ் சொல்லித்தர மாதிரி தான் செய்யணும். நீங்க அங்கால சைடுல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இந்த இந்த மெத்தடுக்கு என்ன செய்யுங்கண்டா, சைடுல வந்து பிரிக்கிறத மட்டும் எது அடி 10 அடி 2க்கு மாத்த சொல்லிக்கல அது சைடுல பிரிச்சு கொண்டு போங்க. ஆனா இதை என்ன செய்யுங்க, இது கீழே எழுத பாருங்க. 1 0 1 கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதுங்க. சரியா? விட்டு எழுதி போட்டு இனி அவிட பேஸ போடுங்க. 2 0 மடக்கு, 2 ஓரா மடக்கு, 2 2 மடக்கு. சரி, இனி இனி என்ன செய்ய வேணும்? சரி, இனி என்ன செய்ய வேணும்? 2 2 மடக்கு. அப்ப இனி எழுதுங்க. இனி எப்படி எழுத வேணும்? 2 2 மடக்குக்கு எப்படி எழுத வேணும்? நாங்க இப்போ 2 நாலு 2 மடக்குல இருந்து எழுதி கொண்டு வரோம். 2 2 மடக்குல இருந்து எழுதி கொண்டு வருவோம். 2 2 மடக்குக்கு எப்படி எழுதணும்? 1 தர 2 2 மடக்கு, அடுத்தது பிளஸ் 2 சாரி 0 தர 2 ஓரா மடக்கு பிளஸ் 1 தர 2 பூஜ்ஜியமா மடக்கு. இனி இதுக்கு பெருமானத்தை போடும். 1 தர 2 2 மடக்கு 4 பிளஸ் 0 தர 2 ஓரா மடக்கு 2 பிளஸ் 1 தர 2 சைவரா மடக்கு 1 நான் 1 4 பிளஸ் 0 தர 2 0 பிளஸ் 1 1 ஈக்குவல் 5
அடி 10. பிள்ளைகள் தயவா இந்த மாதிரி எழுத பழகுங்க பாப்போம். இந்த ஸ்டெப்ல நீங்க எழுத பழகணும். சரியா? விளங்குதா? இந்த ஸ்டெப்ல எழுத பழகும். இந்த ஸ்டெப்ல எழுத மட்டும்தான் நீங்க பிழைக்காம எழுதுவீங்க. சரியா? விளங்குதா? விளங்குதா? ரைட்? ஓகே. அடுத்து பாப்போம். ரெண்டாவது கேள்விக்கு போறோம். இதையும் அப்படித்தான் எழுதணும் பிள்ளைகள். இதையும் நாங்க அப்படித்தான் எழுத வேணும். இப்ப எங்களுக்கு 2 எத்தனையாம் மடக்கு வர வேணும்? 2 8ஆம் மடக்கு. மிஸ் இதுலயே போடுறேன். சரியா? இதுலயே போடுறேன். நீங்க என்ன செய்யணும்? திருப்பி இதை எழுத வேணும். சரியா? திருப்பி இதை எழுதி போட்டு 2 0ஆம் மடக்கு, 2 1ஆம் மடக்கு, 2 2ஆம் மடக்கு, 2 3ஆம் மடக்கு, 2 4ஆம் மடக்கு, 2 5ஆம் மடக்கு, 2 6, 2 7, 2 8. ரைட்? இந்த மாதிரி பார்த்தோம்டா பெருக்க போட்டோம்டா எவ்வளவு வரும்? 1 தர 2 8ஆம் மடக்கு. இந்த மாதிரி எழுதுவீங்க பிள்ளைகள். சரியா? மிஸ்ஸுக்கு இதுல எழுத முடியல. சோ இதெல்லாம் வந்து அடிகளை நீங்க விரிச்சு எழுதுவீங்க. 1 தர 2. அதுக்கு பிறகு அடுத்த லைன்ல என்ன எழுதுவீங்க? 1 தர 2 8ஆம் மடக்கு எத்தனை எங்களுக்கு? 1 தர 2 8ஆம் மடக்கு 256 எத்தனை எங்களுக்கு? 256. 256 256. அந்த லைன் இதுல வரும். அதுக்கு பிறகு என்ன லைன் எழுதணும்? 250. இனி இதுல பெருக்கி போட வேணுமே. 256. பிறகு வர ஆன்சர் என்ன வரும்? 28 178 28 பிளஸ் 64 64 பிளஸ் 16 பிளஸ் 32 4. வந்ததா மிஸ்? ஓய் 32 வந்ததா மிஸ்? 16 வரும். 32 வந்ததா மிஸ்? 16 வரும். 32. இது என்ன 32? 1 2 3 4 4 என்ன? 5 4 5. ரைட். 32 16. அதுக்கு 32 16. ஓகே பிள்ளைகள்? சரிதானே? இந்த மெத்தட்ல தான் நீங்க எழுதணும். ஓகே தானே? ரைட். இனி அடுத்த ஒரு கேள்வி சொல்றேன். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. டைப் பண்றேன் வடிவா பாருங்க. 10110 base 2. அடுத்து 1000011 base 2. One zero 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 one one base 2. ரைட். இந்த ரெண்டையும் செய்யுங்க பாப்போம். எத்தனாவது? 3வது என்ன? 3. இது 4. இனி கொப்பியில ஸ்டெப் பார்ப்பேன். அதனால வடிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்புறம் ஏச்சு பண்ணக்கூடாது.